ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஐஎஃப்சிஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு சேலரி வந்து 44,500 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ ஆஃபீஸர் லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக தான் வந்து எடுக்கிறாங்க. ரெகுலர் பேசிஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸரில் வந்து கிரேட் ஏல அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 23 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டென்டேட்டிவாக உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்குன்னா ஜான்வரியில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூலேருந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே வந்து பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பேசிக் பே மட்டும் 44,500 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். டியர்னன்ஸ் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, லோக்கல் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஃபேமிலி அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். உங்கள் கைக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா ஸோ 70,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் வந்து பாருங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரிசோர்ஸ் அண்ட் ட்ரெஸரி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் ஐடி இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லீகல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் லீகல் வந்து லா கம்ப்ளீட் பண்ணவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செக்ரட்டரியல் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பாருங்கள் குவாலிஃபைடு கம்பெனி செக்ரட்டரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா டிப்ளமோவில் வந்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லைனா வந்து மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அடுத்து வந்து என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல் சேஃப்கார்டுக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லை டிப்ளமோவில் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் என்விரான்மெண்டலோ மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸோ எம்எஸ்சியோ இல்லைனா வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோசியல் ஒர்க்கோ சோசியாலஜியோ ஆந்த்ரோபாலஜியோ இல்லைனா எக்கனாமிக்ஸோ டெவலப்மெண்ட் சயின்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேஸ் 1ல் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஃபேஸ் 2வில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு 200 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள் 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 200 மார்க் வந்து இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் ஃபேஸ் 2வில். அதுக்கு வந்து பாருங்கள் 100 மார்க் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து இருக்கும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்க போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ₹100 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் ₹600 வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து
டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.